நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூல் செய்து 4 ஆண்டுகளில் டாஸ்மாகில் சுமார் 22,000 கோடி ரூபாயை கொள்ளையடித்த அரசு திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அண்ணா சிலை அருகே மக்கள் மத்தியில் உரையாற்றினார். 10 ரூபாய் என்றாலே செந்தில் பாலாஜியின் பெயர்தான் ஞாபகத்திற்கு வரும் என கூறிய எடப்பாடி பழனிசாமி ஆண்டுக்கு 5,400 கோடி ரூபாய் திமுக மேலிடத்திற்கு போவதாக குற்றம் சாட்டினார். 10 ரூபாய் யாரும் பொருட்படுத்தாம இருந்தாங்க. 10 ரூபாய்னா யார் பேர் வரும்? செந்தில் பாலாஜி பேர். தமிழ்நாட்டில் 6,000 மதுக்கடை இருக்குது. 6,000 மதுக்கடையிலையும் 1.5 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா அவர்கள் வசூல் பண்ணாங்க. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 15 கோடினா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினதுல மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.